எப்பவுமே பிஸியா இருக்கீங்களா? ஆனா வேலையே ஓடல, ஒன்னும் பெருசா நடக்கலன்னு ஒரு ஃபீலிங் இருக்கா? அப்போ இது உங்களுக்கானதுதான். இந்த பகுதியில தொழில் முனைவோருக்கான டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி எந்த விதமான குழப்பமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படி உண்மையிலேயே உங்க உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். டைம் இஸ் மணி. அதாவது நேரம் பொன் போன்றதுன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். நேரம்ங்கிறது நம்ம செலவு பண்ற ஒரு விஷயம் இல்ல, அதுவே பணத்தை உருவாக்குற ஒரு மிஷின். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க மனசுல ஏத்திக்கிட்டீங்கன்னா போதும், உங்க நேரத்தை நீங்க பாக்குற விதமே தலைகீழா மாறிடும். இதுதாங்க பல தொழில் முனைவோர் மாட்டிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நாள் முழுக்க ஓடி ஓடி வேலை செய்றோம். ஆனா உண்மையில முன்னேறோமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது ஒரு மாய மாதிரி. அந்த மாயையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தான் நாமே இப்ப பார்க்க போறோம். இத சரி செய்யணும்னா முதல்ல நம்ம வேலைய ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு முக்கியமான பணிகள், இன்னொன்னு சாதாரண பணிகள். இந்த முக்கியமான வேலைங்க தான் உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆனா அந்த சாதாரண வேலைங்க அது உங்களை அதே இடத்துல நிக்க வைக்கும். அப்போ உண்மையான ப்ரொடக்டிவிட்டிங்கிறது என்னன்னா, முக்கியமான வேலைகள்ல முழு கவனத்தையும் செலுத்திட்டு இந்த சாதாரண வேலைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ குறைக்கிறது தான். சரி, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான மனநிலை மாற்றத்துக்குள்ள போக போறோம். ரெடியா? அது என்னன்னா, உங்க நேரத்துக்கு ஒரு பண மதிப்பை கொடுக்கறது. இது ஏதோ பெரிய தத்துவம்லாம் கிடையாது. இது ஒரு பிராக்டிக்கலான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருவி. ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய ஒரு மணி நேரத்தோட மதிப்பு என்ன? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட ஒரு தெளிவான பதில் இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த நேரத்தை சரியா பயன்படுத்த முடியும் இல்லையா? கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு. அடுத்தடுத்து அதை பத்தி தான் பார்க்க போறோம். இத கணக்கு போடுறது ரொம்பவே சுலபம். ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. முதல்ல ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்ளோ சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த தொகைய மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் அத 2000ஆல வகுக்கணும். ஏன் 2000னா அதுதான் ஒரு வருஷத்துல நாம சராசரியா வேலை செய்யற மணி நேரம். அதாவது வாரத்துக்கு 40 மணி நேரம், 50 வாரத்துக்கு. இப்போ வர்ற பதில் தான் உங்க ஒரு மணி நேரத்தோட குறைந்தபட்ச மதிப்பு. இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மாறும் பாருங்க. இந்த அட்டவணை இதை இன்னும் தெளிவா நமக்கு காட்டுது. உங்க வருமான இலக்கு அதிகமாக அதிகமாக உங்க நேரத்தோட மதிப்பு எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறுதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு, உங்க இலக்கு வருஷத்துக்கு $1 மில்லியன், உங்க ஒவ்வொரு மணி நேரமும் $500 மதிப்புள்ளது. இந்த நம்பரை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க ஒரு மணி நேரம் மதிப்பு $100ன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க போய் ஒரு $20 மதிப்புள்ள வேலையை செஞ்சீங்கன்னா நீங்க உங்க நேரத்தை மட்டும் வீணாக்கல, பணத்தையும் சேர்த்துதான் இழக்கறீங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிசினஸ் வளரணும்னா இந்த மாதிரி கடினமான முடிவுகளை எடுத்தே ஆகணும். சரி, நம்ம நேரத்தோட மதிப்பு என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த விலை மதிப்பில்லாத நேரத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்க கேலண்டரோட எஜமானரா இருக்கணும், அதுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. இதுக்கு நாம பார்க்கின்சன் விதிய நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு சுவாரஸ்யமான விதி. அதாவது ஒரு வேலைய முடிக்க நமக்கு எவ்ளோ நேரம் இருக்கோ அந்த வேலை அந்த முழு நேரத்தையும் எடுத்துக்கும். ஒரு வேலைக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தா அது ஒரு வாரம் இழுக்கும். அதே வேலைக்கு ஒரு மணி நேரம் தான் டைம் கொடுத்தா ஆச்சரியமா அது ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிடும். இந்த விதிய எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஃபுட்பால் உதாரணம் இத சூப்பரா விளக்குது இல்லையா? அந்த மேட்சோட கடைசி 2 நிமிஷத்துல பாருங்க, டீம் எவ்ளோ வேகமா, எவ்ளோ கவனமா விளையாடுவாங்க. அந்த டென்ஷன், அந்த டெட்லைன் அவங்களோட முழு சக்தியும் வெளிக்கொண்டு வரும். அதே டெக்னிக்க தான் நாமளும் நம்ம வேலையில பயன்படுத்தணும். நமக்கே நாம் ஒரு டெட்லைன் செட் பண்ணிக்கணும். உங்க கேலண்டரை ஒரு கோட்டை மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்காக ஒதுக்குற நேரத்தை மத்தவங்களுக்கு கொடுக்குற அப்பாயின்மெண்ட் மாதிரி மதிக்கணும். அதை கேன்சல் பண்ணவே கூடாது. உங்க முக்கியமான வேலைகளுக்கு கேலண்டர்ல பெரிய பிளாக்ஸ் ஒதுக்கி அதை யாராலையும் தொந்தரவு பண்ண முடியாத மாதிரி பாத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, திட்டமிடப்படாத நேரம் தான் உங்க ப்ரொடக்டிவிட்டியோட முதல் எதிரி. நேரத்தை திட்டமிடுறது ஒரு பாதி கதை தான். ஆனா அந்த திட்டத்துல எந்த வேலைகளுக்கு இடம் கொடுக்கணும் ಅನ್ನೋதுதான் அசல் கதை. இத தீர்மானிக்கிறதுக்கு நாம இப்ப 3 ரொம்ப பவர்ஃபுல்லான லிஸ்ட்களை உருவாக்க போறோம். இந்த 3 லிஸ்டும் ஒரு கண்ணாடி மாதிரி. உங்க சக்தி எங்க போகணும், எங்க போகவே கூடாதுன்னு உங்களுக்கு பளிச்சுன்னு காட்டிடும். முதல் லிஸ்ட்ல இருக்கிறது தான் உங்களுடைய உண்மையான பலம், உங்க சூப்பர் பவர்னு கூட சொல்லலாம். ஆனா 2வது 3வது லிஸ்ட்ல இருக்கிற வேலைங்க இருக்கே, அதெல்லாம் உங்க நேரத்தையும் சக்தியும் உறிஞ்சுற ரத்த காட்டேரிங்க. இந்த பயிற்சியோட ஒரே நோக்கம் ரொம்ப நேரடியானது.
லிஸ்ட் நம்பர் 2லயும் 3லயும் இருக்கிற வேலைகளை நீங்க செய்யறத உடனே நிறுத்தணும். ஒன்னு அதை தூக்கி போடணும், இல்லனா அதை செய்யறதுக்கு வேற ஆள பார்க்கணும். இப்படி செஞ்சா மட்டும்தான் உங்க உண்மையான திறமைக்கு தேவையான வேலைகளுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரே ஒரு இறுதி இலக்கு தான் இருக்கு. அது என்னன்னா, முழுமையான சிதறாத கவனத்தை அடையிறது. இதை நாம ஒரு சிம்பிளான பேர்ல சொல்லலாம், கால்குலேட்டரை கிளியர் பண்ற முறை. சரி, ஒரு சின்ன டெஸ்ட். மனசுக்குள்ளேயே இந்த கணக்க போட முயற்சி பண்ணுங்களேன். 17 பெருக்கல் 34. கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும், ஆனா முழுசா கவனம் செலுத்துனா ஒருவேளை போட்டுடலாம் இல்லையா? சரி, இப்போ அதே கணக்கு. ஆனா இந்த தடவை உங்க கார் லோன், கட்ட வேண்டிய பில்ஸ், அனுப்ப வேண்டிய இமெயில், அடுத்த மீட்டிங்னு ஒரு 25 விஷயத்த ஒரே நேரத்துல மனசுல வச்சுக்கிட்டே அந்த கணக்க போட முயற்சி பண்ணுங்க. முடியுதா? சான்ஸே இல்ல இல்லையா? இதுதான் நம்மள் பலரோட அன்றாட மனநிலை. ஒரு கால்குலேட்டர்ல 1000 நம்பரை ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேரு தான் ஒருமுக கவனம். ஒரு கணக்க போடுறதுக்கு முன்னாடி கால்குலேட்டர்ல இருக்கிற கிளியர் பட்டனை நாம ஏன் அழுத்துறோம்? அதே மாதிரி தான் ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற மத்த எல்லா எண்ணங்களையும் கிளியர் பண்ணணும். இதுதான் ஆழமான தரமான வேலையை செய்யறதுக்கான ஒரே ரகசியம். சரி, இந்த பகுதியிலிருந்து நீங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க கூட எடுத்துட்டு போங்க. உங்க 1 மணி நேரத்தோட மதிப்பு $100. ஆனா அந்த $100 வாழ்க்கையில நீங்க இன்னும் எந்த $10 வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த வேலையை கண்டுபிடிங்க, அதை உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்குங்க. அதுதான் உங்க வெற்றிக்கான முதல் படி.